Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் my dear students. IITஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து JEE மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிருப்பீங்க, கிளியர் பண்ணிருப்பீங்க, JEE அட்வான்ஸ் எக்ஸாம் குவாலிஃபை ஆயிருப்பீங்க. குவாலிஃபை ஆன எல்லாருக்குமே இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஒன்று தான். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்துட்டு 1x ஸ்பீடில் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2x 3x ஸ்பீடில் பூஸ்டப் பண்ணி ஓடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அப்பேற்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் தான் IITஸ்லேருந்து வந்திருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இவங்க வந்து ஒரு நியூஸாக வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பிரிண்டட் மீடியாவில் வந்துருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்களோட அஃபிஷியல் எக்ஸ் பேஜ், அதாச்சும் IIT மெட்ராஸ் அஃபிஷியல் எக்ஸ் பேஜில் இதை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி என்ன சார் அந்த அனௌன்ஸ்மெண்ட்? நாங்கள் ஏன் சார் JEE அட்வான்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை வந்து 2x 3x ஸ்பீடாக மாற்றணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நினச்சிருக்கலாம், நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்குமே தோன்றிருக்கும். என்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இயர்லியராக இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த IIT கிடைக்குதோ உங்கள் ரேங்க்குக்கு ஒரு IIT காலேஜ் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டலாக 23 IITs இருக்குது. அந்த 23 IITஸில் உங்கள் ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி ஒரு IIT கிடைக்கும், ஏதோ ஒரு பிரான்ச் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் 4 வருஷம் அங்கே மட்டும்தான் படிக்க முடியும். அங்கேருந்து வேறு எந்த ஒரு IITக்கோ நீங்கள் மாறி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஆனால் இப்போ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு செமஸ்டர், அதாச்சும் 4 வருஷத்தில் ஒரு செமஸ்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 4 to 5 months நம்ம சொல்லலாம். அந்த 4 to 5 months நீங்கள் ஏதோ ஒரு IIT, நீங்கள் எந்த காலேஜ் கிடச்சிருந்தாலும், இன்கேஸ் உங்களுக்கு வந்து Tier 3 IIT கிடச்சிருந்தாலும், இது வந்து நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்குது, அது என்ன சார் Tier 1 Tier 2 Tier 3 பிரிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் புரியறதுக்காக Tier 1 Tier 2 Tier 3 பிரிச்சிருந்தாங்க. அதாச்சும் Tier 1னா டாப் NITs எல்லாமே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், NIRF ரேங்கிங்கில் பெஸ்ட்டாக இருக்கிறது. அதுவே Tier 2னா மாடரேட், இதுக்குன்னே நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். Tier 3 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நியூ கேம்பஸாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ IIT மாண்டி, அதுக்கப்புறம் கோவா, தார்வாத், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ IITs, நியூ கேம்பஸுங்கிறதுனால அவ்வளோவா ரெக்ரூட்மெண்ட் இன்னும் டெவலப் ஆகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு இல்லைங்கிறதுனால அதெல்லாம் வந்துட்டு Tier 3ல வச்சுருக்காங்க. NIRF ரேங்கிங்லையுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி IITஸில் படிக்கிறப்ப எனக்கு வந்து அந்த IIT மெட்ராஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸே கிடைக்கலையே, இந்த மாதிரியான ஏக்கங்கள்லாம் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஒரு செமஸ்டர் எந்த IITயில் வேணாலும் போயிட்டு படிக்கலாம். இப்போதைக்கு இது வந்து ஒரு பைலட் மோடு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க, அதாச்சும் இனிஷியல் ஸ்டேஜ். அதனால் நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுக்கலாமான்னு தெரியாது. ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு, அதனால் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்காது, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இருக்கிற கொஞ்ச நேரத்தை ஃபுல்லாக பார்த்துருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, IITs allow students to study across campuses. அதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சொன்னேன். வாட் இஸ் த நியூ ரூல்? இயர்லியர் பார்த்தீங்கன்னா if a student joins IIT Madras, they must study only in IIT Madras. IIT Madrasல மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியும். இப்போ நல்ல ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அந்த ஒரு கவலை இருக்கும். இப்போ 3 IITs, அதாச்சும் IIT மெட்ராஸ், IIT பாம்பே, IIT டெல்லி, இந்த 3 IITs நடுவில் எப்பொழுதுமே ஒரு காம்படிஷன் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில். ஏன்னா இந்த 3 IITஸ்மே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல ரேங்க் எடுத்தவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க எங்கே நம்ம போகலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் IIT மெட்ராஸில் படித்தாலுமே IIT பாம்பேயில் போயிட்டு ஒரு செமஸ்டர் படிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். IIT பாம்பே நீங்கள் எடுத்தாலுமே IIT மெட்ராஸில் வந்து ஒரு செமஸ்டர் படிக்கலாம், இல்லை IIT டெல்லியில் போயிட்டு படிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் தகுந்த மாதிரி அதில் எந்த IIT பெஸ்ட்டாக இருக்கோ அங்கே போயிட்டு தாராளமாக படிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ வந்திருக்கு. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ரூல் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஜோசா கவுன்சிலிங் பண்ணேன், அப்போ வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி, சார் நான் JEE அட்வான்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், எனக்கான Tier 3 IITs தான் கிடைக்குது, இல்லைனா ஓரளவு மாடரேட் IITயாக இருந்தாலும் அதனுடைய பிரான்ச் வந்து ரொம்ப லோ பிரான்ச் தான் சார் கிடைக்குது, அதுக்கு நான் NIT திருச்சி போயிடுறேன். ஸோ நிறைய பேர் IITs வேண்டான்னு சொல்லிட்டு NITs சூஸ் பண்ணாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வேல்யூபிளான ஒரு சான்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அதே மாதிரி PWD கேட்டகரி, SC கேட்டகரி, ST கேட்டகரி, நீங்கள் 3 பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா போதும். ஏன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேட்டரி ரேங்க்குன்ட்டு அதில் ஒரு சலுகை இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே வந்துட்டு OBCக்கோ ஜென்ரல் கேட்டகரிக்கோ அந்த சலுகை இல்லை. உங்களுக்கு வேணும் ப்ரிப்பரேட்டரி ரேங்கை பற்றி டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, SC ST PWD கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு IITஸ்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணாலே போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க, அதுவே இப்போ நியூ
ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டேக் சம் கோர்ஸ் இன் another IIT, spend one semester in another IIT, earn credits there, transfer those credits back to their original IIT. இதில் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களோட டிகிரி அட் லாஸ்ட் ஐஐடி மெட்ராஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். இதனால் வந்துட்டு உங்களோட டிகிரி மாறாது. இன்கேஸ் நீங்கள் டயர் 3 ஐஐடியாக இருந்தாலுமே அட் லாஸ்ட் உங்களுக்கு வந்து இப்போ ஐஐடி கோவானா ஐஐடி கோவா தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐஐடி மாண்டினா ஐஐடி மாண்டி தான். அதனால் வந்துட்டு இப்போ ஐஐடி மெட்ராஸ் நீங்கள் ஒரு செமஸ்டர் படிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து மாறாது. உங்களோட ஒரிஜினல் ஸ்கோர் அப்படியே தான் இருக்கும், அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் சொல்லிட்டு ஸோ எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே நீங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா ஐஐடிஸ் வந்துட்டு பல மாணவர்களோட ஒரு கனவு, ஒரு ட்ரீம் காலேஜ். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் வரும், நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருப்பீங்க. அதுக்காக தான் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி, இப்போ ஐஐடி மெட்ராஸ் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சேர்றீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃப்டர் செகண்ட் இயர், அதாச்சும் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு சிமிலராக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் இயருக்கு அப்புறம் ஹீ கேன் கோ டு ஐஐடி பாம்பே அண்ட் ஸ்டடி ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொண்டு வருவாங்களான்னு தெரியல, ஒரு சில குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இது எல்லாருக்குமே உண்டா சார், இப்போ ஐஐடியில் சேர்ந்துட்டாலே உண்டானா அதுவும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ஸ்கோர் சூப்பராக இருக்கணும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இப்போ ஐஐடி பாம்பே வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ ஐஐடி நீங்கள் வந்து கொஞ்சம் டயர் 3 ஐஐடிஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்கோர் பெஸ்ட்டாக இருக்கணும். அப்போனா தான் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இவங்க வந்து விடுவாங்க. இப்போ ஐஐடிஸ் டாப் ஐஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட நாலேஜ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ அதே லெவலுக்கு உங்களையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நாலேஜை பூஸ்ட் பண்ணி ஐஐடிஸ்குள்ளார போனதுக்கப்புறம் நீங்கள் பயங்கரமாக படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா அந்த லெவலை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, தென் கிரெடிட்ஸ் earned in ஐஐடி பாம்பே will be transferred to ஐஐடி மெட்ராஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் நாட் பிரான்ச் சேஞ்ச். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வில், அதான் நான் முன்னாடியே சொன்னதான், இது வந்து பிரான்ச் சேஞ்செலாம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரிஜினலாக அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எந்த காலேஜில் சேர்ந்தீங்களோ அதே காலேஜ் தான், அதே ஐஐடி தான். ஜஸ்ட் உங்களோட கிரெடிட்ஸ் மட்டும் நீங்கள் நடுவில் ஒரு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்ப வந்துடுறீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒய் ஐஐடி இஸ் இன்ட்ரடியூசிங் திஸ்னா, ஈச் ஐஐடி ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஐஐடியுமே ஒரு விதத்தில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரொம்ப சுப்பீரியராக இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு ஃபீல்டுக்கான ரிசர்ச் ஒர்க் ரொம்ப டீப்பாக பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐஐடி மெட்ராஸ் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ நிறைய கோர்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்துலையுமே வந்துட்டு ஐஐடி மெட்ராஸ் சூப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே ஐஐடி பாம்பே பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ், சிஎஸ்சியுமே ஐஐடி பாம்பே தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஐஐடி பாம்பே சிஎஸ்சிக்கெலாம் நீங்கள் டாப் ரேங்க்ல இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். யார் 100க்குள்ளார் இருக்கணும், அப்போனா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஐஐடி டெல்லி பார்த்தீங்கன்னா டெக் இன்னோவேஷன், ஐஐடி கான்பூர் வந்து ஏரோஸ்பேஸ், இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஐஐடிஸும் ஒரு ஃபீல்டில் கெத்தாக இருப்பாங்க. இப்போதைக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து நம்ம இந்தியாவில் தான் புதுசாக இருக்குது, மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்குன்ட்டு இவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து தான் நம்ம வந்து இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டு பெஸ்ட் ப்ரொஃபஸர்ஸ். இப்போ டாப் காலேஜுங்கிறப்ப அவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க, வெல் நாலேஜாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த ஞானம் வந்து உங்களுக்கு நேரில் மீட் பண்ணுறப்பவே அதெல்லாம் வந்து உங்களோட லைஃப்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சஸ் டு advanced labs, better placement profile, global level education system. அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது மற்ற கண்ட்ரீஸில் இருக்குது. will all students get this opportunity? இதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். limited merit based on CGPA my dear students. அதுக்கப்புறம் seat availability, course matching, approval from both IITs. இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். இதில் உங்களோட ஸ்கோர் பெஸ்ட்டாக இருக்குச்சுன்னா அவங்களே சூஸ் பண்ணிப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிளே இருக்காது. இல்லைனா தான் நம்ம கொஞ்சம் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வென் வில் திஸ் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அகாடமிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலி இது வந்து ஒரு பைலட் மோடுங்கனால லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, லேட்டர் ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். அதை பற்றியான ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. வந்தோடனே அதையுமே நான் வந்துட்டு டீட்டெயில்டாக பேசுகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜோசா கவுன்சிலிங் ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி
ப்ரையாரிட்டி. இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போனீங்கன்னா இந்த வெப்சைட் வந்துட்டு ரொம்ப எதுவுமே அப்டேட் இல்லாமல் அமைதியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜூன் மாதம் ஆரம்பித்து ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்டும் சிசாப் கவுன்சிலிங் வெப்சைட்டும் அப்படியே அனல் பறக்கும், அடிக்கடி ஜாம் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதனுடைய சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜோசா கவுன்சிலிங்கில் மாற்றங்கள் வரலாம். ஐஐடிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாகலாம். நான் முன்னாடி சொன்னேன் ஐஐடி மெட்ராஸில் ஒரு சில லோ பிரான்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ டாப் பர்சனல் ஜேஇ மெயின்ஸில் வாங்கியிருக்க பசங்க என்ஐடிஸ் சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து இதனால் சில மாற்றங்கள் வரலாம். ஐஐடிஸ் எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் கொடுங்க. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்டில் நீங்கள் இப்போ வரைக்கும் போனாலுமே கரெக்டாக இ சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு உங்களுக்கு பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் ரேங்கிங் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு தயவு செஞ்சு நம்பாதீங்க. நானுமே இங்கே மோஸ்ட்லி காமிக்கிறப்ப எல்லாமே ப்ரூஃபோடு தான் காமிப்பேன். நான் ப்ரூஃப் இல்லாமல் ரேண்டம் நியூஸ் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். நானாக எதுவுமே சொல்ல மாட்டேன். எதுனாலுமே இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி தான் நான் பேசுவேன். நீங்களுமே வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ரேங்க் செக் பண்ணி பாருங்க. ஆனால் வருஷம் மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேயும் 24க்கு 25க்குமே பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. நானே பார்த்தேன். நிறைய பேரண்ட்ஸே கேட்டிருந்தாங்க. 25ல் குறிப்பாக எஸ்சி கேட்டகரியிலையும் ஓபிசி கேட்டகரியிலையும் நிறைய கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. காம்படிஷன் பீக் ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷமும் பீக் ஆகலாம். ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. இன்னும் செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து உங்களுக்கு அந்த ரேங்க் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால் அந்த ரேங்க்கை ஃபோக்கஸ் பண்ணி ஓடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ட்ரீட்மெண்ட் சம்மரி தான். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படின்னாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.